We should not be a trouble to anyone. யாருக்கும் நம்ம பாரமா வாழ கூடாது. We should not live as a burden to anyone. Those who believe this. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நம்ம யாருக்கும் பாரமா இருக்கோம். Look at your neighbor and say we should not be a burden to anyone. தோணல நாம ஒருத்தருக்கு பாரமா இருக்கோமா? Sometimes we think like we are burden to someone. ஐயோ இவங்களுக்கு நான் பாரமா ஆயிட கூடாது. I shouldn't be a burden to them. எல்லாத்துல பாருங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன எங்கயாவது எடுத்து போய் அனாதை ஆஸ்பத்திரியில சேர்த்துப்பா. Some people will say please join me somewhere. நான் உனக்கு பாரமா இருக்க கூடாது. I don't want to be a burden. எங்க அம்மா நீ வரல தைரியமா சொல்லாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு நான் பாரமா இருக்க கூடாது பாரு. Pastor's mother used to say I should not be a burden to you. உன்ன மாதிரி 1000 பேரை காப்பாத்துற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்காரு. God has kept me like that in such a place I can bless many people. எங்கயாவது உனக்கு நான் பாரமா இருக்க கூடாது. I shouldn't be a burden to you. இல்ல உனக்கு என்ன வாழணுமோ அருமையா வாழு. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. However you want to live you can live like that. யாருக்கும் நம்ம பாரமா இருக்க மாட்டோம். We won't be burden to anyone. உங்க மனதில நீங்க யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னு வெச்சீங்களா? Probably in your mind if anyone அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். If you have some unbelief. அப்படிப்பட்ட கரங்களை வைத்து சொல்லுங்க. You raise your hand and say யாருக்குமே பாரமா இருக்க. Lord I shouldn't be a burden to anyone. சொல்லுங்க கரங்களை வைத்து எல்லாரும் கூட சொல்லலாம். Everyone can raise your hand. ஆண்டவரே என்னைக்கும் Lord anytime இந்த பூமியில வாழ்ற நாளெல்லாம் as long as I live in this world for anyone எந்த சூழ்நிலையிலும் any situation பாரமா இருக்க மாட்டேன். I will not be a burden. நான் blessing-ஆ இருப்பேன். I will be a blessing. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நான் பாரமா இருக்க மாட்டேன். I won't be a burden. நான் blessing-ஆ இருப்பேன். I will be a blessing. ஒருவேளை வயசானவங்களுக்கு சொல்றேன். Probably the old people. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பாரமா இருக்க மாட்டீங்க. You will not be a burden to your people. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு blessing-ஆ இருப்பீங்க. You will be a blessing to your children. Hallelujah. Hallelujah. ஒருவேளை வேலைக்கு போகாத பிள்ளையா இருந்தீனா those who are not having இந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்க மாட்டே. unemployed person you will not be a burden. குடும்பத்துக்கு blessing-ஆ தான் you will be a blessing to the family. Hallelujah. Hallelujah. அந்த பேர் விசுவாசிக்கிறீங்க. How many of you believe this? இயேசு சொல்றாரு நம்ம யாருக்குமே பாரமா இருக்க கூடாது. Jesus says we should not be a burden to anyone. நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் இடத்தில் கொடு என்றார். Go to the sea, cast in a hook and take the fish that comes up first, and when you have opened its mouth you will find a piece of money. Take that and give it to them for me and you. இதான் divine direction. This is the divine direction. அறிவுக்கு புரியாது. Intellectually you can't understand. பக்கத்துல சொல்லுங்க அறிவுக்கு புரியாது. Look at your neighbor and say intellectually you can't understand. நீங்க எத்தனை பேர் மீன் வாயில வெள்ளி காசை பாத்தீங்க? How many of you have seen silver coin on the fish's mouth? நம்ம மீனை புடிச்சு வாயை கழுவி அதுக்குள்ள மசாலா உள்ள அமுத்தி எண்ணெயில போட்டு சாப்பிடுவோம். We catch the fish and we fill masala in the mouth and put it inside. அப்படிதான மீனை புடிச்ச உடனே முதல்ல அப்படியே மசாலா போட்டு காத்து நிப்போம் எப்பறா எண்ணெயில போடலாம்னு. We'll fill the masalas in the mouth and we'll wait for. அவர் சொல்றாரு நீ மீன்ல மசாலா போடுவே நான் மீன் வாயில வெள்ளி காசை வச்சிக்கிறேன். He says you will stuff the masala in the fish mouth but I will have the silver coin. பாருங்க அவர் சொல்றாரு நீ போய் தூண்டில் போடு. He says you go cast a hook. அதுல நிறைய மீன் இருக்குமே. There are many fishes, right? ஆனா ஒரு மீன் வரும். But one fish will come. அந்த மீன் வாயில காசு இருக்கும். In that fish mouth it will be money. அதான் divine direction. That's a divine direction. பக்கத்துல சொல்லுங்க. Look at your neighbor. கர்த்தர் நடத்துது உனக்கு புரியாது. The way God leads you won't understand. கூப்பிட்டு சொல்லுங்க. Call them and say. ஆனா ரொம்ப பெஸ்டா நடத்துவார். But it will be a best way. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். That will be surprise. அது அருமையா இருக்கும். That will be a great thing. அது வெற்றியா இருக்கும். That will be victorious. Hallelujah. Hallelujah. ஒரு கர்த்தர் நடத்துறது நம்ம சில நேரத்துல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய போறீர் அப்படியே கேட்க முடியாது. See we can't just sit in an easy chair and ask Lord what are you going to do to them. நீ நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? So tomorrow what you want to do? பாருங்க சில நேரத்துல நீங்க என்ன பாக்குறீங்க சில நீங்க ஆச்சரியமா இருக்கும் பாருங்க இங்க நான் செய்யற காரியங்கள் எல்லாமே நம்ம சபைக்கு வருகிற காணிக்கை தசமாத விட அதிகமா செய்வேன். See what pastor does things over here it is more than the tithes and offerings he gets in the church. சில நேரத்துல என்கிட்ட கேட்பாங்க. Sometimes people will ask him எப்படி? How? கர்த்தர் எப்படி நடத்துறாருன்னு தெரியாது. You know we don't know how God leads us. நான் யாரையும் எதையும் சார்ந்து இல்லையா. I am not dependent on anyone. Divine direction சார்ந்து. I dependent on divine direction. எனக்காக கர்த்தர் 1000 வழியை வைப்பார். God had 1000 ways for me. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. Look at your neighbor. எதையும் நம்பி இருக்காத. Don't be dependable. எதையும் சார்ந்து இருக்காத. Don't be dependable on anything. கர்த்தரையே சார்ந்துரு. Just be dependent on God. நான் சொல்றேன். I'll tell you. கர்த்தர் நடத்துகிறார் அது செம்மையான வழி. God will lead you in a prosperous way. அவர் என்னை புல்லுள்ளடங்களில் மேய்ப்பார். He will make me to lie in the green pastures. செம்மையான இடத்துல என்ன நடத்துவார். In the green pastures. அமர்ந்த தண்ணீர் அண்டில என்ன நடத்துவார். In the still waters he leads me. விசுவாசிக்கிறவங்க மட்டும். Those who believe this. நல்ல சத்தமா விசுவாசத்தக்கதா. Loudly according to your faith. Hallelujah. Hallelujah. நிறைய பேருக்குள்ள பயமா இருக்கு. Many people are scared. எனக்கு அந்த பயமே கிடையாது. I don't have that fear. எனக்கு என்ன அழைத்தவர் one who called me. இந்த உலகத்திலே அவர் மட்டும்தான் தெய்வம். He alone is the Lord of the world. எனக்கு நல்லா தெரியும். I know this. அவர் மட்டும்தான் சக்தி உள்ளவர். He alone is a powerful. அவர் மட்டும்தான் மீட்பர். He is a